ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7 நாளுக்கு 7 விதமான ஓட்ஸ் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலோட இந்த ரெசிபி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓட்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ரோல்டு ஓட்ஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்குது. இதை இருக்கட்டும், வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுவுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டையுமே வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் ஊறினா போதும். இப்போ இது இருக்கட்டும், ஊறட்டும். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பூண்டு பல்லை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டை நல்லா வறுபடணும். அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி, அப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், நம்ம ஊற வச்ச ஓட்ஸும் பருப்பும் நான் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 15 நிமிஷத்துலேயே ஓட்ஸ் நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அதை குக்கரில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் அரை ஸ்பூன், ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம டோட்டலாக 1.5 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸும் பருப்பும் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான ஓட்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் கிச்சடி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். இதோட டோட்டல் கேலரி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 640லேருந்து 645க்குள்ளே இருக்கும். இது நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்காக இந்த கிச்சடி நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் சாப்பிட போகிறது ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் கிச்சடி நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு 85 கேலரிஸ் தான் இருக்குது. ப்ரோட்டீன் 4.1 இருக்குது, கார்ப்ஸ் 14 கிராம் இருக்குது, ஃபேட் 2 கிராம், ஃபைபர் 2.2 கிராம் இருக்குது. சாக்லேட் ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளை ஸ்கின் பீல் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆப்பிளை நல்லா துருவி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது அதோடய ஸ்வீட்னஸ் அந்த ஓவரால் அந்த ஓட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால் நம்ம துருவி சேர்த்துக்கிறோம். 1/4 கப் அளவுக்கு, அதாவது 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் தான். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. கிரான்பெரி, ட்ரைடு கிரான்பெரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம். கூடவே காய்ச்சி ஆறின பால், வெது வெதுப்பாக இருக்கிற பால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மார்னிங் ரெடி பண்ணிவிட்டு நைட்டும் சாப்பிட்லாம், நைட் ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங்கும் சாப்பிட்லாம். இதோட கேலரி 420 கேலரி இருக்குது. ப்ரோட்டீன் 11லேருந்து 12 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. ஃபேட் 7 கிராம், ஃபைபர் 14 கிராம் இருக்குது. பனானா வச்சு ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த பனானாவாக சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, 100 ml காய்ச்சி வெது வெதுப்பாக இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் இப்போ பார்க்குற ஓவர் நைட் ஓட்ஸ் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம்.
இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 4, 5 போல் கிஸ்மிஸ் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை ஓட்ஸ் ரெசிபி தான் அது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கேலரிஸ் பார்த்திங்கன்னா 410 கேலரி இருக்குது. 13 கிராம் ப்ரோட்டீன், ஃபேட் 8 கிராம், ஃபைபர் 12 கிராம். ஆல்மண்ட் மில்க் வச்சு ஒரு ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6லேருந்து 7 அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்கின் எல்லாம் நல்லா பீல் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் பீல் பண்ணிடலாம். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். பட் 2 மணி நேரமே வந்து கரெக்டாக இருக்கும். ஊறிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 50லேருந்து 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். நான் வந்து இந்த யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஓட்ஸ் அப்படின்னு. நீங்கள் என்ன பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அது ரோல்டு ஓட்ஸாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், கிஸ்மிஸ் ஒரு 10லேருந்து 12 போல் சேர்த்துக்கோங்க. வால்நட் ஒரு 2, நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஆல்மண்ட் மில்க் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், மறுநாள் வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. அன்றைக்கி வந்து ஒரு பாதி ஆப்பிள் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இதோட கேலரி பார்த்திங்கன்னா 400 கேலரி இருக்குது. ப்ரோட்டீன் 10.3 கிராம், ஃபேட் 16.2 கிராம், ஃபைபர் 12.4 கிராம் அளவுக்கு இருக்குது. அடுத்து டேட்ஸ் வச்சு ஒரு ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கிற பால் 100 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி, 2 டேட்ஸை இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி லைட்டாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், மறுநாள் நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் நான் அன்றைக்கி வந்து ஒரு பாதி ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துருக்கிறேன். ட்ராகன் ஃப்ரூட்டும் ஒரு பாதி பனானாவும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எதுவோ அதை சேர்த்து சாப்பிட வேண்டியதான். இதோட கேலரி பார்த்திங்கன்னா 414, ப்ரோட்டீன் 12 கிராம், ஃபேட் 8 கிராம், ஃபைபர் 12 கிராம் அளவுக்கு இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பொமோகிரானேட் வச்சு ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, 100 ml காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மறுநாள் பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு மீடியம் சைஸ் பொமோகிரானேட்டை இதில் நான் சேர்த்து அப்படியே சாப்பிட போகிறேன். இதோட கேலரி பார்த்திங்க அப்படின்னா 336 கேலரி, ப்ரோட்டீன் 12 கிராம், ஃபேட் 8.8 கிராம், ஃபைபர் 12.2 கிராம் அளவுக்கு இருக்குது. ஓட்ஸ் வச்சு ஒரு ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ரோல்டு ஓட்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டைரெக்டாக முட்டை சேர்த்திங்க அப்படின்னா கட்டி பட்டுரும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 முட்டையை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். 2 கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண பாலக்கீரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். 1 கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் துளியோண்டு எண்ணெய், ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பேன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ஓட்ஸ் ஆம்லேட் வந்து ஒரு மீடியம் சைஸ் தோசை மாதிரி நான் செய்ய போகிறேன். 2 தோசை அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஓட்ஸ் ஆம்லேட் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். 280 கேலரி, ப்ரோட்டீன் 19.6 கிராம், ஃபேட் 12 கிராம், ஃபைபர் 4.9 கிராம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.